அன்பு சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். இப்போதான் நம்மளுக்கு சில நேரத்தில் என்ன முடிவு எடுக்கலாம், எப்படி எடுக்கலாங்கிறது தெரியாமல் ஒரு சில குழப்பங்கள், அதே நேரத்தில் இந்த எதிராளிகளால் வரக்கூடிய குழப்பங்கள் மிக அதிகமான குழப்பங்களை தருகிறார்கள். சில நேரங்களில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே தவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, மனம் நிலையில்லாமல் இருத்தல், எதிராளிகளால் ஏமாற்றப்படுதல், அவர்களுடைய ஆசைக்கு தகுந்தாற்போல் நம்மளை மாற்றிக்கொள்ளுதல், இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி வருகிறது அக்டோபர் மாதத்தில். அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையே, அதில் ஒரு தடங்கல்கள் இருக்கே, நாம் ஒரு முயற்சி செய்கிறோம், அங்கே வேறு ஒரு விதமான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கே என்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறி உங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அதனால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பேசும் பொழுது கொஞ்சம் கவனம் வேணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரே விஷயத்த பேசலாமா வேணாமாங்கிறது உங்களுடைய மனசில் ஓடிட்டுருக்கு. அதே நேரத்தில் சில விஷயங்களை பேசும் பொழுது ஒரு தடங்கல்கள் தோன்றுது. சில நேரங்களில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் சரியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம், இது நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேனா, கரெக்டாக தான் செஞ்சுருக்கேனாங்கிற ஒரு சிறு பயம் மனசில் இருக்குது. அப்போ இதற்கெல்லாம் காரணம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ இந்த கம்யூனிகேஷன், நாம் சரியாக கம்யூனிகேட் பண்ணுறோமா, அல்லது நாம் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கோமா, அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தா அங்கே இல்லை. ஏன்னா சில நேரங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான், அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், சில நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும், நான் சொல்கிற பேச்சு எல்லாரும் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்குது. இதனால் கொஞ்சம் எதிராளிகள் கிட்டக்க அப்பப்போ லாக் ஆகிடுறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன தோல்விகள் அல்லது சிறு சிறு பிரச்சனைகள் வந்துகிட்ருக்கு. இந்த முடிவுகளை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். கொஞ்சம் பேசும் பொழுது கனிவாக பேசுவதற்கு பழகணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கணும். உங்களுடைய அகம்பாவம் அல்லது அந்த ஆணவம் அகம்பாவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் தடைகள் இருக்குது. எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய தடைகள் ஏற்படும். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் எப்படி இருக்குது, அந்த தசாபுத்திகளுக்கு தகுந்தாற்போல் நம்ம உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பயணித்தா நன்றாக இருக்கும். நம்மளுடைய எதிராளி அப்படின்னு சொல்லாத கணவன் மனைவி இவர்கள் குடும்பத்தார் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தருவார்கள். காதல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வீண் பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரத்தில் இந்த மனம் இருக்குது இல்லையா, இந்த மனசினுடைய ஆர்ப்பாட்டங்கள் அல்லது தெளிவில்லாமல் இருந்ததினால் நம்மளுக்கும் நம்மளுடைய எதிராளிகளுக்கும், அதாவது நம்மளுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது காதலன் அல்லது காதலி, இவர்களுக்குள்ள சில ஊடல்கள் ஏற்படும். இந்த கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது. அதனால் தயவு செஞ்சு சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட நீங்கள் சொல்லிடணும், உங்களால் எங்களுக்குள்ள குழப்பங்கள் வருது, எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது, அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மிக முக்கியமாக வெளியிலிருந்து வரக்கூடிய பணம், தனம் அது சேரும். அதில் எந்த சிக்கல்களும் இருக்காது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அக்டோபர் மாதத்திற்கு மேலே கிடைக்குது. வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையுது. வணிகம் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாட்டிற்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வண்டி வாகன செயற்கைகள் இருக்குது.
அதனால் அதற்கும் உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக ஒத்துழைத்தால் கண்டிப்பாக வண்டி வாகன செயற்கை இருக்கும். புதிய விஷயங்களில் நீங்கள் இறங்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய பணம், அதாவது இந்த 6ஆம் இடம்னு சொல்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய பணம், அதே நேரத்தில் இந்த வம்பு வழக்குகள், இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, வீண் வம்பு வழக்குகளிலிருந்து நீங்கள் வெளியிலே ஒதுங்கி இருப்பதும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ பணம் வரும், அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக உங்கள் காதில் வந்து விழும். ஆனால் அதே நேரத்தில் வீண் வம்பு வழக்குகளும் வந்து சேர்கிறது. அந்த விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரி வழியே சில பிணக்குகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் சமாளிச்சிங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்காது. படிக்கும் பொழுது ஸ்ரத்தை இல்லாமல் படிப்பீங்க. அந்த அந்த விஷயத்தினால உங்களுடைய படிப்பில் சில நேரங்களில் ஏமாறுவீர்கள். இந்த சில நேரத்தில் ஏமாறுறதுங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். மூதாதையர்களுக்கு முடிந்தவரை சில விஷயங்களை சரியாக, அவர்களுடைய கர்ம விஷயங்களை சரியாக நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.